Welcome to our channel. Today we will learn 5th standard English term 2 unit 1 hospitality. இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு லெசன் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன லெசன் அப்படின்னா லெட்டர்ஸில் த கிஃப்ட் பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இதை நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம வந்து புக் பேக் ஆன்சர் ரைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? இதில் இன்சைட் கொஸ்டின் இன்டீரியர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், why did the old man disguise himself as a beggarன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்க்கலாம். இந்த மாதிரி ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். அதாவது the old man wanted to find out a kind and service minded person to take care of his health, so he disguised himself as a beggar. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு fill in the blanks இருக்குது. இதில் பாருங்கள், the rich man dash at the beggarன்னு இருக்குது. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? shouted. ஓகேவா? செகண்ட் ஒன், a man in dash clothes stopped near him. Answer shabby. Third one, the hut was very small. Fourth one, Collian worked in a nearly farm. Next, fifth one பாருங்க, the old man helped the poor and the needy. இதான் இதோட ஆன்சர் பார்த்துக்கேன். fill in the blanks ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோவிங் பார்க்கலாமா? கார்டன் ஆன்சர் என்ன வரும்? வெல் மெயின்டைன்டு. ட்ராஷ் கேன் ஆன்சர் வேஸ்டட் ஃபுட். ஓல்ட் மேன் ஆன்சர் ஹங்க்ரி அண்ட் டயர்டு. ஹட் ஆன்சர் வெரி ஸ்மால். கிரியூல் ஆன்சர் எர்தன் பாட். ஓகேவா? இந்த மாதிரி ஆன்சர் மேட்ச் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் ஆன்சர் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹவு வாஸ் த ரிச் மேன்ஸ் ஹவுஸ்? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். The house was very big and luxurious. There was a beautiful garden around the house. Second question, where was the old man sleeping? Answer, the old man was sleeping under a tree. Third one, what was the dish served to the old man? Answer, the dish served to the old man was the gruel from an earthen pot. Next, fourth one, why did the old man need someone? Answer, the old man wanted someone to take care of his wealth and service after him. Next, fifth one, how did the old man disguise himself? Answer, the old man disguised himself as a beggar. ஓகேவா? அந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் இப்போ நம்ம பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரை யுவர் ஓன் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பனானா லீஃப் பற்றி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. பனானா லீஃப்க்கு மீனிங் என்ன எழுதலாம்னா, எ லீஃப் ஆஃப் எ பனானா ட்ரீ எழுதிக்கலாம். எ லீஃப் ஆஃப் எ பனானா ட்ரீன்னு ரைட் பண்ணிக்க மீனிங். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இன் யுவர் மதர் டங். நம்மளோட மதர் டங் தமிழ் அப்படின்னா வாழை இலைன்னு எழுதிக்கலாம். சரியா? அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன வரும்? பனானா லீஃப் வந்து நவுனில் வரும். அப்போ நவுன் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பனானா லீஃப் அப்படிங்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். நீங்களாவே ஓனாக ரைட் பண்ணலாம். நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஃபுட் இஸ் ட்ரெடிஷ்னலி சர்வ்ட் ஆன் பனானா லீஃப்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓனாக கூட பனானா லீஃப் வர்ற மாதிரி சென்டென்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரா பண்ணணும். பனானா லீஃபோட ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணணும்? இமேஜை ட்ரா பண்ணணும். அதாவது இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் பனானா லீஃபை. ஓகே, நான் சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி சிம்பிளாக கூட ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்பீக் அண்ட் வின் இருக்கா? இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஜாயின் இன் ஒன் ஆஃப் த 2 குரூப்ஸ், சூஸ் 1 கேரக்டர், ஸ்பீக் 2 சென்டென்சஸ் ஃபார் அண்ட் அகைன்ஸ்ட் இட்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 குரூப்ஸாக ஜாயின்மெண்ட் பிரிச்சுக்கலாம். 1 குரூப் வந்து காலியனுக்கு சப்போர்ட் பண்ணியும், அதர் வந்து ரிச் மேனுக்கு அப்போஸ் பண்ணியும் நம்ம வந்து ரைட் பண்ணணும். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஐ சப்போர்ட் காலியன் பிகாஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஐ அப்போஸ் த ரிச் மேன் பிகாஸ். இதை எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு காம்படிஷன் மாதிரி தான். ஓகேவா? 2 குரூப்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு ஐ சப்போர்ட் காலியன். ஐ சப்போர்ட் காலியன் பிகாஸ் ஹி வாஸ் எ கைண்ட் அண்ட் ஹம்பிள் மேன். ஹி ஹெல்ப்டு த ஓல்டு மேன் பை கிவிங் ஹிம் ஷெல்டர் அண்ட் ஃபுட். ஹி டுக் த ஓல்டு மேன் டு ஹிஸ் ஹட் and offered him food and laid a mat to sleep. His wife and children were also kind and helpful to him.
நீங்கள் இந்த மாதிரி மேன் டூ கிட்ட ஃபுல் ஸ்டாப் இருக்குமா அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அப்போஸ் பண்ணி நம்ம ரிச் மேனை அப்போஸ் பண்ணணும். அதை எப்படி ரைட் பண்ணலாம்? ஐ அப்போஸ் த ரிச் மேன் பிகாஸ் வென் த ஓல்ட் மேன் பெக்டு him for food, he shouted at him and chased him out of his house. He did not have any pity for the old beggar. He wasted and did not have the heart to give it to a poor beggar. இந்த மாதிரி நம்ம அப்போஸ் பண்ணி பேசலாம். நெக்ஸ்ட் பாருங்க, லெட்டஸ் பில்ட். ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஹியர் டு ஷோ மை மேஜிக் ட்ரிக்ஸ். நான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன்? ஒரு மேஜிக் ட்ரிக்ஸ் காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நவ் ஐ டேக் த வேர்டு கலர். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கேன்? நான் கலர் அப்படிங்கிற வேர்டு எடுத்துக்கிட்டேன் அண்டு ஃபுல் அப்படிங்கிற வேர்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ மேஜிக் பண்ணலாம்ல? டு மேக் ஏ நியூ வேர்டு கலர்ஃபுல். ரெண்டு என்னது நம்மளுக்கு மேஜிக் என்ன கிடச்சிருக்கு? கலர்ஃபுல் அப்படிங்கிற வேர்டு கிடச்சிருக்கு. எப்படி கிடச்சிச்சு? அந்த டூ வேர்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டு கிடச்சிருக்கு. இப்போ கலர்ஃபுல் அப்படிங்கிற வேர்டு கிடச்சிருக்கு. ஓகேவா? லைக் திஸ் வி கேன் ஜாயின் மெனி வேர்ட்ஸ். இந்த மாதிரி என்ன பண்ணலாம்? நம்ம மெனி வேர்ட்ஸ், நிறைய வேர்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி ஃபார்ம் நியூ வேர்ட்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன வேர்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு, அதாவது எ சஃபிக்ஸ் இஸ் எ லெட்டர் காம்பினேஷன் தட் இஸ் ஃபிக்ஸ்டு அட் த எண்ட் ஆஃப் த வேர்டு. வேர்டோட எண்டில் சம் லெட்டரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுதான் சஃபிக்ஸ்னு சொல்லுவோம். சஃபிக்ஸ் வந்து என்னது? கிவிங் நியூ மீனிங் டு த வேர்டு. அந்த வேர்டுக்கு என்னது? நியூ மீனிங்கை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இப்போ லெஸ் அப்படிங்கிற வேர்டு பார்த்தோம் அப்படின்னா, வி ஆட் த சஃபிக்ஸ் லெஸ். ஒரு வேர்டுக்கு எண்டிங்கில் லெஸ் அப்படிங்கிற LESS அப்படிங்கிற லெஸ்ஸுங்கிற வேர்டை சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மீனிங் வந்து வித்தவுட் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். ஃபுல் FUL அப்படிங்கிறது சேர்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஆஃப் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். ER அப்படிங்கிறது ஒரு பெர்சனை வந்து டினோட் பண்ணும். ஹூ டஸ் த ஆக்ஷன், பெர்சனோட ஆக்ஷனை வந்து டினோட் பண்ணும். மென்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு ஆஃப்டர் எண்டிங் வந்து மென்ட் அப்படிங்கிறது வேர்டை சேர்த்தோம் அப்படின்னா நேம் வந்து நேமோட ஆக்ஷன் வந்து டினோட் பண்ணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்க, டூத் அப்படிங்கிற வேர்டில் இருக்குது. இதோட எண்டில் என்ன சேர்த்துருக்கோம்? லெஸ் அப்படிங்கிற வேர்டு சேர்த்துருக்கோம். அப்போ ரெண்டு சேர்த்து டூத்லெஸ் அப்படிங்கிற மீனிங் தரக்கூடிய வேர்டு நம்மளுக்கு கிடைக்குது. கேர்லெஸ், கேர்லெஸ். ஜாய்ஃபுல், FUL ஆட் பண்ணியிருக்கோமா? ஜாய்ஃபுல். பியூட்டிஃபுல். ஓகேவா? ஃபுல் அப்படிங்கிறது இந்த மீனிங் ஃபுல் ஆஃப் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சிங்கர் அப்படின்னு இருக்கா, ER ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு பெர்சனோட ஆக்ஷன். பெயிண்டர்னா ஒரு பெர்சனோட ஆக்ஷன். எஸ் ஆர் நோ? மென்ட், ஜட்ஜ்மெண்ட், ட்ரீட்மெண்ட், ஒரு நேமோட ஆக்ஷன். அடுத்து பாருங்க, நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. டான்ஸ், இதில் வந்து ER ஆட் பண்ணால் டான்ஸர். இதான் சஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு வேர்டோட எண்டிங்கில் நான் சம் லெட்டர் ஆட் பண்ணால் அதில் வந்து நியூ மீனிங் கொடுக்குற நம்மளுக்கு வேர்டு வந்து கிடைக்கும். அதுதான் சஃபிக்ஸ். அந்த என்ன வேர்டை சேர்க்குறோமோ அந்த வேர்டு தான் என்னது? சஃபிக்ஸ். என்டர்டைன்மெண்ட், இந்த மென்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ணால் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற வேர்டு நமக்கு நியூ வேர்டு கிடைக்குது. ஃபுல் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு நியூ வேர்டு ஃபியர்ஃபுல் கிடைக்குதா? அடுத்து அப்ரோப்ரியேட் சஃபிக்ஸ், நியூ வேர்ட்ஸ். நம்ம என்ன பண்ணலாம்? நியூ வேர்ட்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணணும் சஃபிக்ஸை யூஸ் பண்ணி. பீஸ் அப்படின்றது இதில் ஃபுல் யூஸ் பண்ணலாமா, ER யூஸ் பண்ணலாமா? ஃபுல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு மீனிங்ஃபுல் வேர்டு கிடைக்கும். இப்போ பீஸ்ஃபுல். நெக்ஸ்ட்டு ப்ரேன் இருக்குது, அதில் வந்து ER ஆட் பண்ணிக்கலாம். ப்ரேயர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், லெஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணலாம். ரெஸ்ட்லெஸ். ரெஸ்ட்மெண்ட்டுன்னு வருமா? வராது. மீனிங்ஃபுல் வரணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்லெஸ் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கவர்மெண்ட், இந்த இடத்துல மென்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ணலாம். கவர்மெண்ட். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆட் அப்ரோப்ரியேட் சஃபிக்ஸ் டு ஈச் வேர்ட் வித் த க்ளூஸ் கிவன். க்ளூ கொடுத்துட்டாங்க. வேர்ட்ஸ் பென்னி, பியூட்டி, டெவலப், டீச் கொடுத்துருக்காங்க. இங்கே சஃபிக்ஸ் என்னென்ன சஃபிக்ஸ் ஆட் பண்ணணும்? ஃபுல், மென்ட், ER, லெஸ். இதில் ஏதோ ஒரு சஃபிக்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து மீனிங்ஃபுல் வேர்டு இதை வந்து கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு வேர்டும் மீனிங்ஃபுல் வேர்டு கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து க்ளூ கொடுத்துருக்காங்க. அதாவது மேக் சம்திங் பெட்டர் அப்படிங்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வேர்டு வந்து டெவலப் அப்படிங்கிற வேர்டோட மென்ட் அப்படிங்கிற சஃபிக்ஸ் சேர்த்தோம்னா டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. அப்புறம் எ பர்சன் ஒன் ஹூ டீச்சர்ஸ், யார் டீச் பண்ணுறவங்க டீச்சர்னு சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன எடுத்துக்கலாம்? வேர்டு டீச் அப்படிங்கிற வேர்டு எடுத்துகிட்டு சஃபிக்ஸ் என்ன சேர்க்கலாம்? ER அப்படிங்கிற சஃபிக்ஸ் சேர்த்துட்டா டீச்சர். வெரி ப்ரெட்டி, ரொம்ப அழகாக இருக்காங்க. அதுக்கு என்னன்னா பியூட்டிஃபுல் பியூட்டி அப்படிங்கிற வேர்டு எடுத்துகிட்டு அதோட FUL அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒய் அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஐ சேர்க்கணும். இது ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒய் ரிமூவ் பண்ணால் என்ன சேர்க்கலாம்? ஐ சேர்க்கணும். ஹேவிங் நோ மணி, எந்த மணி இல்லைன்னா வேணால் பெனிலெஸ். இதுலேயும் என்ன இருக்குது? ஒய் எண்டிங் லெட்டர் வந்து ஒய் வந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஐ சேர்த்துக்கலாம். ஓகேவா? பெனிலெஸ், LESS ஆட் பண்ணிட்டோம் சஃபிக்ஸாக. இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகே.
நெக்ஸ்ட் நம்மளுக்கு போயம் பார்த்துருக்கோம் மதர் நேச்சர். இதில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சரை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.